ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுக்கீரை வச்சு ஒரு போண்டா தான் செய்ய போகிறேன். நம்ம கீரைலாம் அதிகமாக பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த அரைக்கீரையும் சிறுக்கீரையும் போண்டா செய்யலாம். நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஒரு பாதி கட்டு எடுத்துகிட்டு அதை நீங்கள் போண்டாவும் செஞ்சுருங்க. நல்ல சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பொரியலே செய்கிறத விட இந்த மாதிரி கீரை சாப்பிடாத சின்ன குழந்தைங்களாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. போண்டாவை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரையை நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அது போண்டா பூரா கோட்டிங்கான மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அலசிட்டு கட் பண்ணுங்க, இல்லைன்னா கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணியிலேயே போயிடும். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கீரையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்னதாக 3 பச்சை மிளகாய் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். என்னதான் பச்சை மிளகாய் போட்டாலும் கொஞ்சமாக கொஞ்சோண்டு ஒரு மிளகாத்தூள் போட்டு பாருங்கள், டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த வெங்காயம் கீரை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மாவு போட்டிங்கனாலே போதும். நம்ம மாவு கணக்கில் இந்த பொருளுடைய அந்த கோட்டிங் ஆகணும். இப்போ 1 கப்பு போட்டிருக்கேன், இன்னொரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 கப்பு போட்டுடலாம். அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். அப்ப சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். ஏன்னா கடலை மாவு வாய்வு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி நான் துருவி போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வாய்வு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி பெருங்காயம் இதெல்லாம் போடலாம். போதும், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி தெளித்து விட்டு தான் நம்ம பெரட்டணும். இப்போது இந்த கீரைக்கும் வெங்காயத்துக்கும் மாவு பத்தலைன்னா மட்டும் இப்போ கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இதே சரியாக போய்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மாவு போட்டு இதெல்லாம் போட முடியாது. இதுக்கு என்ன கோட்டிங்கோ அதை தான் நம்ம போட முடியும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மட்டும் பேசுகிறேங்க. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, பஜ்ஜி மாவு பதத்துக்கு ஆகிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோட்டிங் தேவைப்படுது, அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கோட்டிங் வர அளவுக்கு நம்ம போடணும். இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு இதே போதும்னு நினைக்கிறேன். 1/2 டம்ளர் 1/2 கிண்ணம் அரிசி மாவு, 2 கப்பு கடலை மாவு போட்டிருக்கோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதே பக்குவம் கரெக்டாக இருக்குது. இப்போ இப்படி பிடிச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊறும்போது தண்ணி விடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், தண்ணி விடும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்குது. உருண்டை பிடிச்சா இப்படி ஓரமாக இப்படி எடுத்து போடணும், உருண்டை மாதிரி. இதுக்கு மேலே விட்டால் தண்ணி விடும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சும்மா கொஞ்சோண்டு போட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையை ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு நினச்சி போடுங்க. நல்லா குண்டு குண்டாக வேணும்னா நம்ம பெருசாக கூட போடலாம். நிறைய அதுக்கு சட்டியில் நம்ம கடையில் போடுற மாதிரி வேணும்னா நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றணும். நம்ம வீட்டில் பொரிக்கிறோங்கிறதுனால
கம்மியாக ஊற்றுறதுனால நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இது வேகட்டும். நம்ம லேசாக ஒரு கம்பியில் வந்து திருப்பி விடலாம். எப்படி செவச்சவன்னு வருது பாருங்கள். கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி வச்சுருப்பாங்க, முறுக்கு எல்லாம் அதில் தான் எடுப்பாங்க. நான் எடுத்ததுமே அந்த கரண்டியை போட்டு கிண்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. நல்லா இன்னும் கிறிஸ்பியாக வரணும்னா நீங்கள் முதல்ல ஒரு ஆஃப் ஆயில் வெந்ததுமே எடுத்து தனியாக போட்டு மறுபடியும் இன்னொரு நடை போட்டுட்டு அப்புறம் 2 ஒட்டுக்காய் போட்டு இன்னொரு தடவை எடுத்திங்கன்னா ரொம்ப அப்படி கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் இருக்கும். ஹோட்டல் கடை, தெருவோரம் இருக்கிற கடைங்களெல்லாம் பஜ்ஜி போண்டா வைக்கிறவங்க பண்ணுற மெத்தேடு. ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஆயில் எடுத்து வச்சுருவாங்க. ஒரே இதில் வேக வைக்க மாட்டாங்க. இப்போ இந்த டேஸ்ட்டில் வந்து உள்ளே வெந்திருக்காது. இப்போ வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் இன்னொரு தடவை அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து 2 ஒட்டுக்காய் போட்டு 1 நிமிஷம் விட்டு எடுப்பாங்க. எப்படி பாருங்க, முறுமுறுன்னு அப்படி சத்தம் வருது. ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, வெந்துடும். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. கிறிஸ்பியாக இருக்குது. சத்தம் இப்பயே கேட்குது. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எப்படி செவச்சப்புன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. சிம்மில் வச்சு வேக வச்சதுனால இந்த எண்ணெய் ஹீட்டு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ அடுத்த தடவை போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து போடுங்க. ஏன்னா சூடு வந்து அதிகமாக இருக்காது. அதனால் ஒரு 4 போண்டா போட்டுட்டு மறுபடியும் கையை நினச்சிக்கிங்க. அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் வரும். ஒரு 50 கிராம் 100 கிராம் மாவு இருந்தால் போதும். வீட்டில் 6-7 பேர் வந்து சாப்பிட்லாம். இப்படியே சட்டுப்புட்டுன்னு செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எப்பயுமே கடையில் பார்த்தீங்கன்னா வரிசையாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-100ன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டது வந்து கொஞ்சம் ரெட்டு கலர் ஆகிடும். அதிலேருந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனதும் அதை எடுத்துகிட்டு அடுத்தடுத்தது கொஞ்சம் இருக்கிறத எடுத்திங்கன்னா ஒரே ஈவனாக எல்லாம் வெந்துடும். 5 நிமிஷத்தில் எப்படி பாருங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற பொருள் போதும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க பாருங்கள். 100 கிராம் மாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 போண்டா வந்துடுச்சு. இது ஈவினிங் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.